ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ மீன் குழம்பு செய்ய போகிறோம். அதுக்கு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு சீரகம் 2 போட்டு தாளிச்சிட்டு, அப்புறம் கருவேப்பிலை ஒரு கொத்து, அப்புறம் 2 பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம் ஒரு 10-20 கட் பண்ணி போட்டு உரிச்சு போட்டு, அப்புறம் பூண்டு ஒரு 4 பல் இல்லை ஒரு 6 பல் போட்டு நல்லா வதக்கிக்கணும். அப்புறம் லைட்டாக மஞ்சத்தூள் அதையும் போட்டு ஒரு கிண்டிக்கணும். கிண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா இன்னும் கொஞ்சம் ப்ரௌன் கலரில் வெங்காயம் மாறணும். அதனால் கொஞ்சம் நேரம் வேகட்டும். அப்புறம் ஒரு 3 தக்காளி, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி 3 கட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த 3 தக்காளியும் இதில் ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கிண்டிக்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் தக்காளி வெந்து வரட்டும். அப்பப்போ பார்த்துக்கோங்க, அடி பிடிச்சிடாம கொஞ்சம் கிண்டிக்கோங்க. சிம்மில் கொஞ்சம் வச்சுக்கோங்க. நல்லா இந்த அளவுக்கு நல்லா பார்த்திங்கன்னா கொஞ்சம் தக்காளியெல்லாம் மசிஞ்சு எண்ணெய் பிரிஞ்சு இந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கணும். இந்த ஸ்டேஜில் கரம் மசாலா தூள் ஒரு 1.5 ஸ்பூனும், தனி மிளகாய் தூள் மிளகாய் தூள் ஒரு 1 ஸ்பூனும், மல்லித்தூள் இப்போ மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போடுறீங்கன்னா மல்லித்தூள் 2 ஸ்பூன் போடணும். அதில் 2 மடங்கு மல்லி இருக்கணும். இது ரெண்டையும் போட்டு நல்லா நம்ம இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகணும். மசாலாவோட இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கணும். இந்த ஸ்டேஜில் நம்ம புளிக்கரைசல் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். புளிக்கரைசல் இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஒரு சின்ன சைஸ் எலுமிச்சைப்பழ அளவுக்கு புளி எடுத்துட்டு அதை நம்ம தண்ணியில் கரைச்சிட்டு ஊற்றிக்கலாம். கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இதுக்கப்புறம் இந்த மாதிரி கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது மீன் குழம்புங்கிறனால தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்கும். ரொம்ப கெட்டியாக வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நல்லா கொதிச்சு வரப்போ இதில் மீனை ஆட் பண்ணிக்கலாம். இதை சும்மா ஒரு கிண்டிக்கோங்க. இது நல்லா வேகணும். சில பேர் சொல்லுவாங்க மீன் கொஞ்சம் வெந்தால் போதும், இதை க்ளோஸ் பண்ணி போச்சிடலாம் வேகிறதுக்கு. என்ன சொல்லுவாங்கன்னா மீன் கொஞ்சம் வெந்தால் போதும், அதாவது ஒரு கொதி வந்தோடனே இறக்கிடணும், இல்லாட்டினா மீன் கரைஞ்சிடுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஒரு கொதியால் மீன் நல்லா வேகணும். அப்போ தான் அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கரையெல்லாம் கரையாது மீன். இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சிருக்கணும். கொதித்து நல்லா வேகணும். வெந்திருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் வேணால் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். வேகாத மாதிரி ஃபீலாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும். கொஞ்சம் நேரம் நம்ம மூடி வச்சிடலாம். நமக்கு வேகாத மாதிரி இருக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மீன் நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோட நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன்.